சுற்றுச்சூழல் பாதுகாப்பான நாடாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இந்தியா விளங்கும் என்று நான் கூறுகிறேன். அப்படி இல்லாமலா இன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு வந்து பார்க்கிறார்கள்? சுற்றுலா தலங்கள் என்பது இயற்கை சார்ந்த பகுதியாக மட்டுமில்லாமல் இன்றைக்கு தஞ்சையும் ஒரு சுற்றுலா பகுதியாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்றால் அங்கும் நாம் வெளிநாட்டவர்களை பார்க்க முடியும் அல்லவா? அங்கு மட்டுமா? கொடைக்கானல் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஊட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கு இருக்கக்கூடிய அத்துணை இடங்களுக்கும் இன்று வெளிநாட்டவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்போனால் சுற்றுலா தலங்கள் மிகச் செழிப்பாகத்தான் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதனை நான் இந்த இடத்துல ஆணித்தனமாக பதிவு செய்கிறேன் என் அன்பு சகோதரர்களே. அது மட்டும் தானா? இல்லை, இவர் மற்றொன்றையும் கூறினார். இன்றைய நீச்சல் அடிப்பவர்களோ படகு பயணம் செய்பவர்களோ புகைப்பிடித்து விட்டு அதனை நீரிலே வீசி எறிந்து செல்கிறார்கள், அதனால் மீன்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று. அன்பு சகோதரன் சொல்லது போல இன்றெல்லாம் நீர்களிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு சரியான பாதுகாப்பு உடை அணியப்பட்டும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் வாங்கி வைக்கப்பட்ட பின்புதான் அனுப்பப்படுகின்றனவே தவிர இவர் போன்ற செயல்கள் இல்லவே இல்லை. எதனால் இவனுடைய வாக்கை தள்ளுபடி செய்யுங்கள் என்று கூறுகிறேன்.